Dear children, welcome to our channel Grammar and Hands. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3இல் 7க்குரிய கணக்குகளில் 6 மற்றும் 7வது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம். 6வது கணக்கு ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 மதிப்புடைய நோட்டுகள் மட்டுமே கொண்ட 90 பணத்தாள்கள். நம்மக்கிட்ட மொத்தம் 90 நோட்டு கொடுத்துருக்குறாங்க. பணத்தாள்கள்னு என்னத்த ரூபாய் நோட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90. அந்த 90ல் 5 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டு மட்டும்தான் இருக்குது. எத்தனை 5 ரூபா எத்தனை 10 ரூபாய்ன்னு சொல்லலை. அப்போ என்னது மொத்தம் 90 நோட்டு இருக்குது, 5 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் இருக்குது. அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மதிப்பு ரூபாய் 500 எனில், அப்போ அந்த 90 நோட்டு எத்தனை 5 ரூபா எத்தனை 10 ரூபான்னு தெரியாது. நீங்கள் எத்தனை 5 ரூபா எத்தனை 10 ரூபா அந்த 90 வந்து எப்படி பிரித்து இத்தனை 5 ரூபா வச்சுக்கலாம், இத்தனை 10 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். மொத்த தாள் வந்து 90 வரணும். ஆனால் அதே சமயம் அதனுடைய மதிப்பு எவ்வளோ வரணும்? 500 வருதுன்னு சொல்லி சொன்னோம்னா ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை 5 ரூபா தாள் இருக்கோ எத்தனை 10 ரூபா தாள் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த மதிப்பு வந்து 500 வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கணக்கு பார்க்கலாமா? இப்போ மொத்த பணத்தாள்கள் 90. 5 ரூபாய் தாள் எத்தனை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலையே. அதனால் எப்போவுமே நம்ம தெரியலைன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ 10 ரூபாய் தாள்னா மொத்த 90 தாளில் எக்ஸ் தாள் எவ்வளவு? 5 ரூபா தாள். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் மொத்தம் 90 தாளில் வந்து 5 ரூபா நோட்டு வந்து 20 நோட்டுனா 90லேருந்து 20 காமிச்சு மீதி 70மே 10 ரூபா நோட்டுன்னு சொல்லிடுவோம் இல்லையா? நம்ம எக்ஸ்ன்னு வச்சதுனால 10 ரூபா தாள் அல்லது 10 ரூபாய் பணத்தாள்கள் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க? பணத்தாள்கள்னு கூட வச்சுக்கோங்க. 10 ரூபாய் பணத்தாள் மொத்தம் 90ல் எக்ஸ் அளவு 5 ரூபா நோட்டு போயிடுச்சுன்னா 90 மைனஸ் எக்ஸுங்கிறதா என்னது? 10 ரூபா நோட்டு. இப்போ மொத்த பண மதிப்பு 500. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே இதுதான் பாயிண்ட்டு. அதாவது எண்ணிக்கை 5 ரூபாத்தாள் இத்தனை இருக்குது, 10 ரூபாத்தாள் இத்தனை இருக்குது, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரணும்? 500. புரியுதா உங்களுக்கு? இது வந்து நோட்டு. 5 ரூபா நோட்டு எவ்வளவு இருக்குது? எக்ஸ் அளவு இருக்குது. அது 20ஆம் இருக்கலாம், 10ஆம் இருக்கலாம், 5ஆக இருக்கா தெரியல, எக்ஸ் அளவு இருக்கும். 10 ரூபா தாள் எவ்வளவு இருக்குது? 90 மைனஸ் எக்ஸ். இந்த இடத்துல பெருக்கல் போடாமல் 10 கூட போட்டுக்கலாம். 500. இப்போ வாங்க 5 எக்ஸையும் இருக்குன்னா 5 எக்ஸாமா, 10 90 இருக்குன்னா 900 மைனஸ் என்னது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 எக்ஸையும் இருக்குன்னா என்ன வந்துடுது? மைனஸ் 10x ஈக்குவல் டு 500. இப்போ இங்கே பாருங்கள் 5x இங்கே 10x. அப்போ வேறுபட்ட குறினா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணோட குறியை போடுவோம். அப்போ 10xல் 5x போச்சுன்னா 5x. பெரிய எண்ணோட குறி என்னது? மைனஸ் 5x ஈக்குவல் டு 500. இந்த ப்ளஸ் 90 இங்கிட்டு வரும்போது 900 இங்கே வரும்போது என்ன ஆயிரும்? மைனஸ் 900. அப்போ மைனஸ் 5x ஈக்குவல் டு இங்கே அப்படித்தான் ப்ளஸ் 500, இது மைனஸ் 90. அப்போ 90 ப்ளஸ் 500 மைனஸ் 900. அது 900ல் 500 வச்சுன்னா 400. பெரிய எண்ணோட குறி என்னது? மைனஸ். இப்போ ரெண்டு பக்கம் மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். மைனஸை அடித்து விட்டுட்டோம்னா 5x ஈக்குவல் டு 400. அப்போ 5ம் எக்ஸு பெருக்கல் இருக்கனால எக்ஸ் ஈக்குவல் டு அந்த 5 இங்கே வரும்போது என்னாகும்? பகுதிக்கு வந்துடுது. 400 5ஆல் இருக்குன்னா ஓரஞ்சு 5, 8 5 40. இந்த 0க்கு 0 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 80. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த மொத்தம் 90 பணத்தாள் 90 நோட்டு இருக்கு இல்லையா? அந்த 90 நோட்டில் 5 ரூபா நோட்டு மட்டுமே எவ்வளவு இருக்காமா? 80 இருக்குது. அப்போ மீதி 10 ரூபா நோட்டு எவ்வளவு இருக்கணும்? 10 இருக்கணும். அப்போ 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை ஆக்சுவலாக நம்ம 90 மைனஸ் எக்ஸ்ன்னு ஓட்டுக்கிறோமா? அப்போ 90 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 80 ஓட்டோம்னா எவ்வளவு? 10. இப்போ யோசிச்சு பாருங்கள். இது நம்ம கண்டுபிடிச்சது சரியான்னு செக் பண்ணிக்கலாம். 80 5 ரூபா நோட்டு. 80 5 ரூபா நோட்டு சொன்னால் 8 5 40, 400 ரூபா வந்துடும். 10 ரூபா நோட்டு பைத்து 100, மொத்தம் எவ்வளோ வந்துருச்சு? 500 வந்துருச்சு இல்லையா? விடையை நம்ம இங்கே செக் பண்ணிட்டோம். அடுத்த கணக்கு தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். முரளி வயதும் தெரியாது, தேன்மொழி வயதும் தெரியாது, ஒன்று மட்டும் தெரியும். முரளியை விட தேன்மொழி வந்து 5 வயது வந்து மூத்தவள். 5 வருடங்களுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயசு வித்தியாசம் 3:2 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? கணக்கு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சுட்டு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு யோசித்தோம்னா நம்மளுக்கு டக்குன்னு கிடச்சிரும். இப்போ முரளியின் வயது எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தேன்மொழியின் வயது x + 5. அப்போ 5 ஆண்டுகள் அதிகம் பார்த்துக்கோங்க. அதாவது அதிகம்னா x + 5, கம்மினா x - 5, மடங்குனா 5x. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சரி, அதிகம்னா 5 அதிகம்னா +5 போடு, கம்மினா -5 போடு, மடங்குன்னா என்ன பண்ணணும்? பெருக்கல்ல சொல்லணும். ரைட், இவங்க 2 பேர்த்து வயசு தெரிஞ்சாச்சு. சரி ரைட்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி
இப்போ முரளி வந்து இப்போ எக்ஸ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு கம்மியாக இருக்குமா, எக்ஸ் மைனஸ் 5 இருக்கணும். தேன்மொழிக்கு வந்து இப்போ எவ்வளவு, எக்ஸ் ப்ளஸ் 5. 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் மைனஸ் 5 கழிக்கணும். -5 +5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், எக்ஸ். சரியா, ரைட்டு. இப்போ வயது விகிதம் x/3:2. அப்போ 3:2ன்னு என்ன அர்த்தம், 3/2ன்னு அர்த்தம். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தேன்மொழியின் வயது பை முரளியின் வயது. அப்போ தேன்மொழியினுடைய வயது எக்ஸ் பை முரளியினுடைய வயது x-5 = 3:2ங்கிறது 3/2ன்னு போட்டுக்கணும். குறுக்கு பெருக்கல் இந்த 2 இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். அப்போ 2 எக்ஸையும் பெருக்குன்னா 2x, இங்கே 3 இருக்குது, இந்த x-5 இங்கிட்டு போனால் இன்ட்டு x-5, அதாவது பகுதியில் இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது தொகுதிக்கு போயிடுது. 2x அப்படியே வச்சுக்கிட்டு 3 எக்ஸையும் பெருக்குன்னா 3x, 3 -5 பெருக்குன்னா -15. நான் என்ன பண்ணுறேன்னு இந்த -15 இந்த பக்கம் வரும்போது +15 ஆயிடுது. இந்த 2x இங்கிட்டு போகும்போது -2x ஆயிடுது. 3xல் 2x போச்சுன்னா எவ்வளவு, எக்ஸ். அப்போ x = எவ்வளவு, 15. அப்போ x = 15னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடியும் என்னது, முரளியின் வயது x = 15. தேன்மொழியினுடைய வயது வந்து முரளியினுடைய வயதை விட 5 அதிகமாக. அப்போ 15 கூட 5 கூட்டினோம்னா எவ்வளவு ஆயிடுது, 20 வயதுன்னு சொல்லி எழுதுறோம். இந்த கணக்கில் நீங்கள் ஒரு 2 விஷயம் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு தேன்மொழி, 2வது முரளி. எந்த கால்குலேஷனுக்குன்னா இந்த விகிதத்துக்கு. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், தேன்மொழி எக்ஸு பை முரளி x-5 3/2ன்னு போட்டுறோம். இந்த இடத்துல x = 15ன்னு அடிச்சதுனால இங்கே தேன்மொழிக்கு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம்னா இது எக்ஸ் கிடையவே கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவள் வயசு வந்து எக்ஸு, இப்போ x+5. அப்போ இங்கே கண்டுபிடிச்ச எக்ஸ் அப்படிங்கிறது யாருடைய வயது அப்படின்னு கேட்டீங்கன்னா முரளியின் வயது. ரைட்டா, தேன்மொழியினுடைய வயது வந்து x+5. நீங்கள் வாட்டுக்கு இந்த எக்ஸை கொண்டு போய் இப்போ தேன்மொழியினுடைய வயது எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டா தப்பாயிரும். நம்ம ப்ரெசண்ட்டாக வந்து முரளிக்கு தான் எக்ஸு, தேன்மொழிக்கு x+5. இது நம்மளோட கால்குலேஷனுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தால் என்ன வரும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி போட்டது. தேங்க்யூ.